நீ வேண்டது உனக்கு கிடைக்கலன்னா, உனக்கு கிடைச்சது இறைவன் குடுத்தது. நம்ம முழுசா கடவுள்கிட்ட நம்மள ஒப்படைச்சுட்டோம்னா, மாணிக்கவாசகர் ஒப்படைச்சாரு, வள்ளல் பெருமானார் ஒப்படைத்தார். "வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் யாவும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால்." இந்த வரி தான் ரொம்ப அழகு. வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால். அதற்கு பிறகு இறைவன் என்ன பண்றாராம், "இந்தா மாணிக்கவாசகா" இப்படி ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருள குடுக்குறாராம். அது எப்படி உதாரணம் சொல்லலாம்னா, உங்களுக்கு விருப்பமான ஒரு நபர், ரொம்ப அன்புக்குரிய நபர். அது பிள்ளையா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், இல்ல உங்க குருவா இருக்கலாம், உங்க நெருங்கிய ஒரு உறவினரா இருக்கலாம். ரொம்ப விருப்பம். எங்கேயோ ஒரு தேடி கண்டுபிடிச்சு ஒரு பொருள கொண்டு வந்து உங்களுக்கு குடுக்குறாங்க. அந்த பொருள் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கு. இன்னொன்னு அந்த பொருள் மேல உங்களுக்கு பெருசா இப்பலாம் கிடையாது. அது ஒரு புடிக்கல. அந்த கலர் புடிக்கல, டிசைன் புடிக்கல. அது சாரியா இருக்கலாம், நகையா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு பொருள் உங்ககிட்ட ஏற்கனவே 10 இருக்கு. அதையே யூஸ் பண்ணாம போட்டு வச்சிருக்கீங்க. ஏன்னா அந்த மாடல் உங்களுக்கு புடிக்கல. சிஸ்டம் புடிக்கல. ஆனா, அத வேண்டி வந்து அவங்க எங்கேயோ தேடி நான் அது மாரி போனேன்னா, அந்த கடையில இருந்துச்சா, அது ரொம்ப புடிச்சிருந்தது. உனக்கு ரொம்ப புடிக்கும் நான் வாங்கின்னு வந்தேனா, அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஆசையோட குடுக்கும்போது, நீங்க ரொம்ப அன்பானவர். அவர்களும் ரொம்ப அன்பானவங்க. உங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு நல்ல அன்பு இருக்கு. ஆ இது என்கிட்ட 10 இருக்கு. நானே போட்டு வச்சிருக்கேன். யூஸ் பண்றதே கிடையாது. அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க என்ன ஆவாங்க? ஒரு மாதிரி தொய்வாயிடுவாங்க இல்லையா? ஒரு மனம் வருத்தம் வரும்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ! இதத்தான் நான் தேடிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா. எங்கெங்கேயோ தேடுனேன். இது எனக்கு கிடைக்கவே இல்லையே. எங்க தேடி கண்டுபிடிச்சீங்க? இந்த கலர் இதுவரைக்கும் இந்த கலர் தாங்க நான் தேடிட்டு இருந்தேன். ஒரு சாரி எடுத்துக்கலாம். இந்த ஒரு டிசைனா இருக்கலாம். வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லா. நான் அதுதான்யா வேண்டுனேன். நீ குடுத்த பாத்தியா? அது நான் வேண்டுனது தான் நீ குடுத்த. நீ எது குடுத்தியோ, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாரு. இப்ப நம்ம என்ன நெனைக்கணும்? ஒரு வேல கேட்கிறோம், குடுக்கல இறைவன். வேற ஒரு வேல குடு. இதுதான் நீ எனக்கு குடுக்கறது கரெக்ட்டா இருக்கும். நீ வேண்டுனது உனக்கு கிடைக்கலன்னா, உனக்கு கிடைச்சது இறைவன் குடுத்தது. தி பெஸ்ட்டா தான் இருக்கும். படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், சம்பளமா இருக்கட்டும், இல்ல ஊரா இருக்கட்டும், ட்ரான்ஸ்ஃபரா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எந்த ஒண்ணா இருந்தாலும் மாணிக்கவாசகர் போல நினைக்க, "யானும் அதுவே வேண்டின்." நானும் அதத்தான்யா நெனச்சேன்.